வழிபாடுகள் அனைத்திற்கும் அந்த முகமது நபி அவர்கள் தான் முன்மாதிரி. மௌலூத் ஓதாமல் இருப்பதற்கும், தர்காவை இல்லாமல் ஆக்குவதற்கும், வரதட்சணை எதிர்த்து பேசுவதற்கும் அந்த தூதர் தான் முன்மாதிரி. எல்லா விஷயத்திற்கும் அந்த தூதரை நீங்க எடுக்க. ஒழுக்கம் தானாக வரும், பண்பாடுகள் தானாக வரும், அழகான கலாச்சாரங்கள் தானாக வரும். என்றைக்கு முகமது நபியை முன்மாதிரி இல்லாம எடுத்து விட்டோமோ மற்ற எல்லா தீமைகளும் நம்மை பின்தொடரும். அதனால இந்த முன்மாதிரி முகமது நபியை நாம எடுப்போம். இந்த மாநாட்டில் இருந்து கலைந்து செல்கின்ற பொழுது அனைத்துமே எனக்கு முன்மாதிரி எந்த தனி மனுஷனும் கிடையாது, எந்த ஆலிமும் கிடையாது, எந்த இமாமும் கிடையாது, எந்த ஜமாத்தும் கிடையாது. முகமது நபி அவர்கள் தான் எங்களுக்கு முன்மாதிரி அப்படின்னு கலைவோம். அதுதான் தேவை. அது போதும், வேற ஒண்ணு வேண்டாம். தௌஹீத் ஜமாத்தை நீங்கள் வளருங்கள், அது நாங்க சொல்லல. இறைவன் நாடினால் வளர்ப்பார், இறைவன் நாடினால் சாய்ப்பார். அது இறைவனுடைய கையில் இருக்கிறது. ஆனால் நம்முடைய மறுமை வாழ்வை பாழாய்விடக் கூடாது. மறுமையிலே ஜெயிக்க வேண்டும். அதற்கு முன்மாதிரியாக முகமது நபியை எடுக்க வேண்டும். கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய எங்களுடைய கொள்கை சொந்தங்களே, ஏக இறைவனுடைய அருளும் அவனுடைய அன்பும் நம் அனைவர்கள் மீதும் எல்லா நேரத்திலும் நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். அன்பிருந்த சகோதரர்களே, இளைஞர்கள் எழுச்சி மாநாடு, அதுவும் மண்டல மாநாடு, தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஏறத்தாழ 10 மாவட்டங்கள் நடத்தக்கூடிய இந்த மாநாட்டிலே பெரும் எழுச்சியோடும் பெரும் பங்களிப்போடும் நம்முடைய உணர்வுகளையும் இறைவனையும் இறை தூதரையும் நேசிக்கக்கூடிய நேசத்தையும் வெளிப்படுத்தக்கூடியமாக இங்கே நாம் எல்லாம் ஒன்று குழுமி இருக்கிறோம். எனக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு, சமுதாய இளைஞர்களே சத்திய மார்க்கத்தில் சங்கமிப்போம் என்ற ஒரு தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பு ஏறத்தாழ 5 மாத காலமாக தமிழகத்தில் பல்வேறு இடங்களிலே நாம் செய்த பிரச்சாரத்தினுடைய ஒரு வடிவம்தான். முன்மாதிரி முஸ்லிம் இளைஞர்கள் என்ற தலைப்பிலே மாநில தலைமை அறிவித்திருக்கக்கூடிய அந்த செயல் திட்டத்தை நம்முடைய சமூக இளைஞர்களுக்கு மத்தியிலே கொண்டு செல்லக்கூடிய விதமாக ஒவ்வொரு இடத்திலேயும் இளைஞர்கள் எப்படி வாழ வேண்டும் என்ற செய்திகளை நம்முடைய ஊர்களிலே நம்மை சார்ந்த இளைஞர்களோடு பகிர்ந்து கொண்டோம். அதனுடைய இறுதி கட்டமாகத்தான் இளைஞர்கள் எழுச்சி மாநாடு என்ற இந்த மாநாட்டிலே திரளாக இளைஞர்களும் இளைஞர்களும் அவர்களை பெற்றெடுத்த பெற்றோர்களும் குடும்ப உறவுகளாக கொள்கை சொந்தங்களாக இங்கே சங்கமித்து இருக்கிறோம். இளைஞர்களே சத்திய மார்க்கத்திலே சங்கமிப்போம் என்ற இந்த தலைப்பு தரப்படுவதற்கு சில அடிப்படையான காரணங்கள் உண்டு. அதிலே மிக முக்கியமான காரணம், இஸ்லாமிய இளைஞர்கள் இன்றைக்கு தட்டு தடுமாறி செல்கின்ற ஒரு சூழல். எல்லா இளைஞர்களுமா, அனைத்து இஸ்லாமிய இளைஞர்களும் தடுமாறிக்கொண்டே இருக்கிறார்களா? எந்த இளைஞர்களுக்கும் நேரான பாதை, சரியான பாதை தெரியவில்லையா என்று நீங்கள் கேட்கின்ற அந்த குரல், உங்களுடைய உள்ளத்தில் எழுகின்ற அந்த கேள்வி கடல் எங்களுக்கும் தெரியும். ஒட்டுமொத்த இளைஞர்களையும் சமூகத்திலே வாழ்கின்ற இந்த இளைஞர்களையும் நாம் சொல்லவில்லை.
சில இளைஞர்கள் விரல் விட்டு எண்ணக்கூடிய சதவிகிதத்தை சார்ந்த இளைஞர்கள் தடுமாறுகின்ற, தடம் மாறுகின்ற, கொள்கை அற்றவர்களாக, நோக்கங்கள் அற்றவர்களாக, எதிர்காலத்தை பற்றி எந்த விதமான சிந்தனையற்றவர்களாக வாழுகிறார்கள். அவர்களை சரியான பாதைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்குத்தான் ஏற்கனவே நாம் போட்ட செயல் திட்டம், இன்றைக்கு இந்த எழுச்சி மிகுந்த மாநாடு, அதிலே இந்த தலைப்பு. முதலிலே ஒன்றை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். என்ன செய்தி என்றால், நம்முடைய இளைய தலைமுறையை சார்ந்தவர்கள், அதிலே நான் சொன்ன இந்த குறிப்பிட்ட சதவீதத்தை சார்ந்த இந்த இளைஞர்கள், தடுமாறக்கூடிய இந்த இளைஞர்கள், அவர்களுக்கு எதை பற்றியும் கவலை இல்லை. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? உனக்கு பெற்றோர்கள் இருக்கிறார்களே, அந்த பெற்றோர்களுக்கு ஏதாவது கடமைகளை செய்ய வேண்டுமே, அதை பற்றி கவலை இல்லை. அண்ணன்மார்கள், தம்பிமார்கள், தங்கைமார்கள், அக்காமார்கள், உடன் பிறந்தவர்கள் இருக்கிறார்களே, அவர்களை பற்றி ஏதாவது கவலை உண்டா? அதை பற்றியும் கவலை இல்லை. தன்னுடைய அண்டை வீட்டுக்காரர்கள், உறவுக்காரர்கள், அவர்களை பற்றி உள்ள சிந்தனை எதுவும் உண்டா? அதை பற்றியும் கவலை இல்லை. அவனுடைய படிப்பு, கல்லூரி படிப்பு, பள்ளிக்கூடங்களுடைய இறுதி ஆண்டுகளுடைய படிப்பு, இதை பற்றி ஏதாவது கவலை உண்டா? அதை பற்றியும் கவலை இல்லை. எதிர்காலத்திலே திருமணம் முடிக்க வேண்டும் என்றால் அதற்கு பின்னால் பொருளாதாரம் தேவைப்படுமே, அதை பற்றி ஏதாவது உண்டா? அதை பற்றியும் கவலை இல்லை. கவலை இல்லாமல் திரியக்கூடிய ஒரு கூட்டம், எதை பற்றியும் கொஞ்சம் கூட அலட்டிக் கொள்ளாத ஒரு கூட்டம். ஆனால் அவர்களுக்கு இன்னொரு வகையான கவலை இருக்கிறது. சமூகத்தை பற்றி உள்ள கவலை இல்லை, குடும்பத்தை பற்றி உள்ள கவலை இல்லை, தன்னுடைய எதிர்காலத்தை பற்றி உள்ள கவலை இல்லை. ஆனால் அவனுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு கவலை, விலை உயர்ந்த ஒரு பைக் வேணும், விலை உயர்ந்த ஒரு மொபைல் வேணும். இதற்காக வேண்டி எவ்வளவு பெரிய தியாகத்தையும் செய்வதற்கு அவன் தயார், எவ்வளவு பெரிய உழைப்பையும் கொடுப்பதற்கு தயார், தன்னுடைய உயிரையே தியாகம் பண்ணுவதற்கும் தயார். எதை பற்றியும் கவலைப்படாமல் இருக்கக்கூடிய இந்த இளைஞர்களுக்கு மொபைல் இல்லை என்றால் அவனுடைய வாழ்க்கையே குடிபோய் விடுகிறது என்று எண்ணுகிறான். சரியான ஒரு பைக் இல்லை என்றால் நாம் இந்த நாட்டிலே செத்தே போய்விட்டோம் என்று அலறி துடிக்கிறார். இதுதான் இன்னைக்குள்ள இளைஞர்கள். தடுமாறுகின்ற, தடமாறுகின்ற அந்த இளைஞர்களுடைய நிலை, அவர்களை பற்றி உள்ள சிந்தனைகள் இப்படித்தான் இருக்கிறது. இது நான் சொல்லவில்லை. ஆய்வாளர்கள் இளைஞர்களுடைய நிலைப்பாடுகளை, அவர்களுடைய சிந்தனை ஓட்டங்களை படிக்கக்கூடிய மிகப்பெரிய ஆய்வாளர்கள் சொல்லக்கூடிய கருத்துதான். இப்படிப்பட்ட இளைஞர்கள் நம்முடைய சமூகத்திலையும் இருக்கிறார்கள். ஏன் இப்படி எதை பற்றியும் கவலை இல்லாமல் தன்னுடைய சுயநலத்தோடு வாழ்கிறான் என்றால் அதற்கு முதல் காரணம் என்ன தெரியுமா? யாரை முன்மாதிரியாக எடுக்க வேண்டுமோ, யாரை தனக்கு கதாநாயகனாக எடுக்க வேண்டுமோ, யாரை தன்னுடைய வழிகாட்டியாக எடுக்க வேண்டுமோ, அவர்களை எடுக்காமல் கண்ட கண்ட கழுசலைகளை எடுத்தார்கள். இதுதான் யதார்த்தம். இளைஞர்களுடைய முன்மாதிரியார் சினிமா நடிகர்கள், கூத்தாடிகள். இளைஞர்களுடைய முன்மாதிரியார் யூடியூபர்கள் என்று சொல்லக்கூடிய காசுக்காக மாதத்தை அடகு வைக்கக்கூடியவர்கள். அனைவரையும் சொல்லவில்லை, சில பேர். யூடியூபர்கள் சில நல்லவர்கள் இருப்பார்கள், அவர்களை சொல்லவில்லை. தன்னுடைய மானத்தை இழந்து, உடலை இழந்து, தன்னுடைய சொத்தை வளர்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி கழுசடைகளாக இருக்கிறார்களே, அவர்கள் தான் இந்த இளைஞர்களுக்கு முன்மாதிரி. நீங்கள் பாருங்களேன், ஒரு நேரத்தில் சினிமா நடிகர்களுக்கு பின்னால் போன அதே கூட்டம் இன்றைக்கும் சினிமா நடிகர்களுக்கு பின்னால் போகிறார்கள். அதே கூட்டம்
இந்த கேடுகட்ட யூடியூபர்களுக்கு முன்னாலேயும் போகிறார்களா இல்லையா? அவன் எப்படி ஹேர் ஸ்டைல் வைத்திருக்கிறானோ, முடி ஸ்டைல் வைத்திருக்கிறானோ, அதே போன்று இவனும் முடி ஸ்டைல் வைக்க வேண்டும் என்று விரும்புகிறான். அவன் எப்படி பைக்கை ஓட்டுகிறானோ அதே போன்று நானும் பைக்கை ஓட்ட வேண்டும் என்று இந்த இளைஞன் விரும்புகிறான். அவன் எப்படி அந்நிய பெண்ணோடு உல்லாசமாக திரிகிறானோ அதே போன்று நானும் சுத்த வேண்டும் என்று நினைக்கிறான். அவன் எப்படி விலை உயர்ந்த செல்போன்களை, கைபேசிகளை வைத்திருக்கிறானோ அதே போன்று நானும் வைக்க வேண்டும் என்கிறான். நீங்க பாருங்க, இளைஞர்களுடைய சிந்தனைகள் இப்படி இருக்கா இல்லையான்னு பாருங்க. யாரை முன்மாதிரியாக எடுக்கிறார்கள்? இது போன்ற ஆட்களைத்தானே முன்மாதிரியாக எடுக்கிறார்கள். இந்த இளைஞர்கள் யாரை முன்மாதிரியாக எடுக்க வேண்டும்? இந்த அரசியல்வாதிகள் அல்லது இந்த நடிகர்கள் அல்லது சில யூடியூபர்கள், மக்களை, சமூகத்தை வழிகெடுக்கக்கூடிய இவர்கள் நமக்கு முன்மாதிரியா? இளைஞனே, சிந்தனை செய்வா. இளைஞர்களே, கொஞ்சம் நீங்கள் தனிமையிலே உட்கார்ந்து யோசனை செய்து பாருங்கள். உங்களுக்கு முன்மாதிரியா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லையா? இந்த உலகத்திலே அனைத்து மனிதர்களுக்கும் ஜாதி மத வேறுபாடு இல்லாமல் தனி மனிதனாக இருந்து கொண்டு எல்லா மனிதருக்கும் முன்மாதிரி என்று இறைவன் இந்த இறை தூதரத்தானே சொல்லி காட்டுகிறார். அதுவும் காலே விடவில்லையா? லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலுல்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. தோழர்களே, இந்த அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. யாருக்கெல்லாம்? இளைஞனாக இருக்கிறியா? அந்த தூதருடைய வாழ்வை பார். இளைஞியாக இருக்கிறியா? அந்த தூதருடைய வாழ்வை பார். 80 வயசு வயதான தோற்றத்தில் இருக்கிறாயா? அந்த தூதருடைய வாழ்வை பார். அரசியல்வாதியா? அந்த தூதருடைய வாழ்வை பார். எல்லாத்துக்குமே ஆன்மீகவாதிகள் இருந்து, அரசியல்வாதிகள் இருந்து அத்தனை பேர்களுக்கு முன்மாறி அல்லாஹ்வுடைய தூதர் இல்லையா? இறைவன் உனக்கு இந்த பாடத்தை சொல்லவில்லையா? நீ இறைவன் சொல்லி தருகின்ற இந்த முன்மாறி தூதரை விட்டுவிட்டு, உத்தம தூதரை விட்டுவிட்டு கண்டவர்களை உனக்கு முன்மாறியாக எடுத்தால், அவன்தான் உனக்கு ரோல் மாடல் என்று நீ நினைத்தால், தடுமாற்றம் இல்லாமல் அல்லது உன்னுடைய உயிரையை மாய்க்கக்கூடிய சிந்தனை இல்லாமல் வேறு என்ன சிந்தனை வரும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நபியுடைய காலகட்டத்தில் உங்களை போன்ற இளைஞர்கள் மிக தீவிரமாக இருந்தார்கள். எதிலே? தீமை செய்வதிலே. நபி அவர்கள் பிரச்சாரத்தை முன்னெடுக்கக்கூடிய அந்த ஆரம்ப காலகட்டத்திலே தீமை செய்வதிலே அவர்கள் தான் முன்னோடி. மது குடிப்பதிலேயும், பெண்களுடைய விஷயத்திலேயும், தீமைகள் செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களையும் அவர்கள் தான் முன்னோடியாக இருந்தார்கள். நபி அவர்களை என்றைக்கு முன்மாதிரியாக எடுத்தார்களோ, அல்லாஹ்வுடைய தூதர் காட்டிய வழிதான் என்னுடைய வழி என்று என்றைக்கு உறுதிமொழி கொண்டார்களோ, அதற்கு பின்னால் அந்த இளைஞருடைய வாழ்வு எப்படி இருந்தது என்பதை வரலாற்றில் நீ படிக்கவில்லையா? முஸஅப் இப்னு உமைருடைய வரலாறு தெரியாதா? அபூ ஹுரைராவுடைய வரலாறு தெரியாதா? உம்மு சுலைமுடைய வரலாறு தெரியாதா? உம்மு அத்தியாவுடைய வரலாறு தெரியாதா? எத்தனை வரலாறு! அவர்கள் இருந்த நிலை என்ன? முன்மாதிரியாக முகமது நபியை எடுத்ததற்கு பின்னால் அவருடைய வாழ்வு எப்படி ஒளிமையாக மாறியது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். புகாரிலே இடம்பெறுகின்ற செய்தி நீங்கள் படித்திருப்பீர்கள், தெரிந்து வைத்திருப்பீர்கள். முதல்ல மது என்பது தடை செய்யப்பட்ட ஒரு வசனம் இறங்குகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். அதை ஒரு நபி தோழர் கேட்கிறார். மதீனா வீதிக்கே வருகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதுவை தடை செய்து விட்டார்கள். நேற்று வரையும் அனுமதி, முந்தாநாள் வரை குடிக்கலாம், இன்றைக்கு தடை என்ற தகவலை சொன்ன மாத்திரத்திலே மதீனா நகரத்திலே அவர்கள் வைத்துக் கொண்டு இருக்கக்கூடிய அந்த சாராயத்தை நடு ரோட்டிலே அழிக்கவில்லையா? சாராயம் குடிப்பதற்காக வேண்டி பயன்படுத்திய அந்த பாட்டில்களை, அந்த பாத்திரங்களை நடு ரோட்டில் போட்டு உடைக்கவில்லையா? யாரை எடுத்தார்கள் முன்மாதிரி? கூத்தாடிகளை எடுத்தார்களா? ஒழுக்கம் கெட்டவர்களை எடுத்தார்களா?
நேர்மையான இறை தூதரை எடுத்தார்கள். அதனுடைய விளைவுதான் அவர்களுடைய வாழ்க்கை அப்படியே மிக அற்புதமாக மாறியது. இறை தூதருடைய அந்த செய்தியை நீங்கள் கொஞ்சம் நிதானமாக பாருங்கள். இளைஞர்களுக்கும் இளைஞர்களுக்கும் வழிகேட்டை நோக்கி செல்லக்கூடிய மக்களுக்கும் சொல்லக்கூடிய ஒன்று, இந்த இறை தூதர் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், ஏன் அவர்களை முன்மாதிரியாக எடுக்கக்கூடாது? முன்மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் எடுத்தால் எவ்வளவு பெரிய மாறுதல்கள் ஏற்படும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குணங்களிலேயே சிறந்த குணம் உடையவர்கள். அல்லாஹ் அப்படித்தானே குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். முஹம்மது நபி அவர்களுடைய குணநலனை பற்றி இறைவன் சொல்லக்கூடிய அற்புதமான வார்த்தை அதுதானே, இன்னக லஅலா ஹுலுகின் அதீம். நபியே, நீங்கள் தான் நற்குணம். நற்குணம் என்றால் நீங்கள் தான். இளைஞா, நீ யோசனை செய்து பார். உனக்கு முன்மாதிரி நடிகர்களை எடுக்கிறீர்களே, உனக்கு முன்மாதிரி கெட்டவர்களை எடுக்கிறீர்களே, எவனிடத்திலேயாவது இந்த நற்குணம் உண்டா? அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், நற்குணம் என்றால் முஹம்மது நீங்கள் தான். எவ்வளவு அற்புதமான குணம் படைத்தவர்கள், எவ்வளவு அழகான நல்ல மனம் படைத்தவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளியிலே அமர்ந்து இருக்கிறார்கள், தோழர்கள் அமர்ந்து இருக்கிறார்கள். ஏதோ ஒருவர் இஸ்லாத்தை பற்றி அறியாதவர், மார்க்கத்தை பற்றி தெரியாதவர், பள்ளி வாசல் என்றால் அதற்கு கொடுக்க வேண்டிய மரியாதை என்ன என்பதை தெரியாத ஒரு மனிதர் நபி அவர்கள் இருக்கக்கூடிய அந்த பள்ளிவாசலுக்கு ஓரத்திலே வந்து சிறுநீர் கழிக்கிறார். சஹாபாக்கள் எல்லாம் கொந்தளித்து போய் விடுகிறார்கள். கடுமையான ஆக்ரோஷம், கடுமையான கோபம். வந்தவர் பள்ளிவாசலை நோக்கி பள்ளிவாசலை வந்து சிறுநீர் கழிக்கிறாரே, எவ்வளவு ஆத்திரம் இருக்கும், எவ்வளவு கோபம் இருக்கும். எல்லா நபி தோழர்களும் கொந்தளித்து போய் அவரை அடிப்பதற்கு ஓடுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தாஹு, சிறுநீர் குடிக்கிறார், அவரை விடுப்பா, அவரை விட்டு அவர் நல்ல சிறுநீர் கழிக்கட்டும். எந்த தலைவன் இப்படி உலகத்தில் சொன்னவன்? கண்ட கண்ட ஆட்களை எல்லாம் நீ முன்மாதிரியாக எடுக்கிறாயே, உன்னுடைய தலைவர் முஹம்மது நபி அவர்களை தவிர இந்த உலகத்தில் இப்படிப்பட்ட பண்பை, இப்படிப்பட்ட நற்குணத்தை கொண்ட ஒரு மனிதர் நீ காட்டு பார்ப்போம். யாரோ ஒரு ஆளு வழிபாடு ஸ்தலத்தில் வந்து அவர் சிறுநீர் கழிக்கிறாரு, கழிக்கட்டுப்பா, உடுப்பா. எவ்வளவு அற்புதமான குணம் கொண்டவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர் சிறுநீர் கழிக்கிறத நீ பொறுமையா இருந்துட்டு அவரை கூப்பிட்டு சொல்றாங்க, தோழா, இது பள்ளிவாசல், இது இறைவனை வணங்கக்கூடிய ஒரு இடம். இந்த இடத்திலே அல்லாஹ்வை திக்ர் செய்ய வேண்டும், ரஹ்மானை போற்ற வேண்டும். அதுக்கு உண்டான இடம் பா. இங்க வந்து சிறுநீர் கழிக்கிறிய சொல்லி பாருங்களேன். நீங்க இத வாழ்க்கையில கடைபிடிச்சு பாருங்களேன். மோடி இஸ்லாத்துக்கு வருவார். முஹம்மது நபி அவ்வளவு சிறந்த ஒரு தூதர். நம்ம கடைபிடிக்கல. முன்மாதிரி முஹம்மது நபியை நாம எடுக்கல. எவ்வளவு அற்புதமான ஒரு பண்பு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவ்வளவு அழகாக அவரை கூப்பிட்டு சிறுநீர் கழித்தவரிடத்துல அவ்வளவு பொறுமையாக புத்திமதி சொல்லிட்டு அவரை அனுப்புறாங்க. அதோடு உடல தோழர்களை கூப்பிட்டாங்க. கொந்தளித்து போய் நின்றார்களே, அடிக்க பாய்ந்தார்களே, வெறுக்க ஓடினார்களே, அவர்களை கூப்பிட்டார்கள். அவர் சிறுநீர் கழித்து விட்டார், அந்த இடத்துல நீங்க சுத்தம் பண்ணி விடுங்க, தண்ணியை விட்டு கழுவி விடுங்க. உலக வரலாற்றுல இப்படிப்பட்ட ஒரு தூதரை நீங்கள் எங்கேயாவது கேள்விப்பட்டது உண்டா? மாணிக்கம் கையிலே வைத்துக் கொண்டு மண்ணை எடுத்து தலையில போட்டுட்டு இருக்கிறோம். நம்மளுக்கு முன்மாதிரியாக இருக்கக்கூடிய இறை தூதர் நமக்கு மிகப்பெரிய மாணிக்கம். அவர்களை பற்றி உள்ள அருமை நம்மளுக்கு தெரியல. அவர்கள் காட்டி தந்த வழிமுறைகள் நம்மளுக்கு புரியல. இன்னைக்கு மண்ணை தலையில அள்ளி போட்டுக்கிட்டு இவன் முன்மாதிரி, இவன் முன்மாதிரி. நீ யாரை முன்மாதிரியாக எடுக்கிறாயோ அவரையும் வை, அல்லாஹ்வுடைய தூதரை வைத்துப்பார்.
சந்தனம் எது சாக்கடை எது தெரியலையா? இளைஞனே உனக்கு புரியலையா? இளைஞியே உனக்கு தெரியலையா? சந்தனத்திற்கும் சாக்கடைக்கும் வித்தியாசம் புரியவில்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் இவ்வளவு அழகாக அவர்கள் நடத்தி காட்டுகிறார்களே, கொஞ்ச நெஞ்ச வரலாறு அல்ல, ஏகப்பட்ட வரலாறு அல்லாஹ்வுடைய தூதர் இடத்தில் இருக்கிறது. இன்னொன்னு தெரியுமா? நீங்கள் யாரை முன்மாதிரியாக இருக்கிறீர்களோ அவர்களையும் கொண்டு வந்து நிறுத்துங்கள், அல்லாஹ்வுடைய தூதரையும் கொண்டு வந்து நிப்பாட்டுங்கள். அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி நபி தோழர்கள் அறிவிக்கிறார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், மா வரப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எந்த மனிதரையும் அல்லாஹ்வுடைய தூதர் அடித்ததில்லை. சஹீஹ் முஸ்லிமிலே இடம்பெறுகின்ற ஒரு செய்தி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கையினால் எந்த மனுஷனையும் அவர்கள் அடித்ததே கிடையாது. அது மாத்திரமில்ல, ஒரு பணியாளரை கூட அடித்தது கிடையாது, தன்னுடைய மனைவியை அடித்தது கிடையாது. தோழர்களே, இளைஞர்களே, அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி, அல்லாஹ்வுடைய தூதரோடு குடும்பம் நடத்திய நம்முடைய தாயாக இருக்கக்கூடிய அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க அறிக்கிறாங்க, நபி அவர்கள் எந்த மனுஷனையும் அடித்ததில்லை, தன்னுடைய பணியாளரை அடித்ததில்லை, தன்னுடைய மனைவியை அடித்ததில்லை. எத்தனை பேர் மனைவி மக்களோடு இருக்கிறோம், நம்ம மனைவியை அடித்தவர்கள் தான் மிகுதியாக இருந்திருப்போம். ஏதாவது ஒரு விதத்தில், ஏதாவது ஒரு கோபத்தில். அடிக்காதவர்கள் கையை தூக்குங்கள் என்று சொன்னால் ஜீரோ தான். ஒன்னு ரெண்டு பேர் விதிவிலக்காக இருக்கலாம், யதார்த்தம். ஆனா ரசூலுல்லாஹ் அவங்க மனைவியை கூட அடிச்சதில்லை, எவனையும் அடிச்சதில்லை. எப்ப நீ யாரை முன்மாதிரியாக பேசுகிறாயோ, முன்மாதிரியாக கொண்டாடுகிறாயோ, அவரிடத்தில் இந்த பண்பு உண்டா? நடிகனை முன்மாதிரியாக இருக்கிறாயே, அவன் நடிக்கக்கூடிய காட்சிகளை நிப்ப எல்லாம் அடிப்பான், யாருனாலும் அடிப்பான், யாருனாலும் கொலை பண்ணுவான், அவன் நினைத்தால் துப்பாக்கியால சுடுவான். நீங்க உட்கார்ந்துட்டு கையை தட்டுவ. இப்படித்தானே ஹீரோயிசம் வந்தது, அதை வைத்து தானே அவர் தான் முன்மாதிரி என்று நீ நினைக்கிறீங்க. அவங்களுடைய வாழ்க்கையும் பாருங்க, ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையும் நீங்க எடுத்து பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் யாரையும் அடித்தது கிடையாது. இன்னொன்னு தெரியுமா? ரசூலுல்லாஹ்வை பற்றி சொல்லுவாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளிப்படையாகவோ மறைமுகமாகவோ அல்லது செயற்கையாகவோ அல்லது யதார்த்தமாகவோ யாரையும் திட்டினது கிடையாது, கெட்ட வார்த்தை பேசினது கிடையாது. தோழர்களே, கொள்கை சொந்தங்களே, இளைஞர்களே, இப்படிப்பட்ட ஒரு தலைவரை, இப்படிப்பட்ட நேர்மை மிக்கவரை, இப்படிப்பட்ட உதாரண புருஷனை இந்த உலகத்தில் யாராவது காட்ட முடியுமா? சொல்லுங்க. பேசுகின்ற நானா இருந்தாலும், கேட்கின்ற நீங்களாக இருந்தாலும், ஒரு நேரம் இல்லை என்றால் ஒரு நேரம் கெட்ட வார்த்தை வரும், ஆபாச வார்த்தைகள் வரும், கோபங்கள் மேலிடுகின்ற பொழுது நம்முடைய வாயை நம்மாலேயே கட்டுப்படுத்த இயலாது, தடித்த வார்த்தைகள் வரும். ஆனால் முஹம்மது நபி அவர்களிடத்தில், அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில், அவர்கள் பிறந்ததில் இருந்து இறந்தது வரையிலையும் அவர்கள் கெட்ட வார்த்தை பேசியதே கிடையாது. யாரப்பா முன்மாதிரியா எடுக்க போற? யாரை முன்மாதிரியா எடுக்க போறீங்க? ஆபாசத்திலேயே சுழலக்கூடிய இந்த நடிகர் நடிகைகளையா? அசிங்கத்திலேயே புரளக்கூடிய இவர்களையா? ஆபாச வார்த்தையே அவருடைய வாயில் நாவில் எழவில்லையே அந்த உத்தம தூதரையா? யார் உனக்கு முன்மாதிரி? யார் உனக்கு முன்மாதிரியாக வேண்டும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். வரலாறுல எத்தனையோ தலைவர்கள் இருந்திருக்கிறாங்க, பெரிய பெரிய தலைவர்கள். நான் முஸ்லிம் மட்டும் சொல்லல, முஸ்லிம் அல்லாதவர்களையும் சேர்த்து சொல்லுகிறேன். பெரிய பெரிய தலைவர்கள், சமூகத்திற்காக, நாட்டுக்காக, மக்களுக்காக சேவை செய்தவர்கள் எத்தனை பேர்கள் இருந்திருப்பாங்க. ஆனா எந்த தலைவருக்கும் இப்படிப்பட்ட ஒரு பண்பு இருந்ததாக யாரும் சொல்ல முடியாது. என்ன சொல்லிடுவோம்? மனுஷன் தானப்பா, ஒரு நேரம் இல்லைன்னா ஒரு நேரம் கெட்ட வார்த்தை பேசத்தானே செய்வாங்க. நியாயப்படுத்துவோம், பேசத்தான் வந்துரும்.
அது இல்லாம எப்படி? சரி, வாயில வந்துருச்சு, மன்னிப்பு கேட்டு போயிருவோம். இதுதானே எல்லாருடைய வரலாறு. நீங்க பாருங்க, முகமது நபியுடைய வரலாறை நீங்க பாருங்க. நம்மளை விமர்சனம் செய்யக்கூடியவர்களுக்கும் சேர்த்து சொல்லுகிறோம். முகமது நபியை கடுமையாக விமர்சனம் பண்ணுகிறீர்களே, உங்களிடத்தில் பகிரங்கமாக ஒரு சவால். முகமது நபி அவருடைய வரலாறு திறந்த புத்தகம், ஆதாரப்பூர்வமான செய்திகள் இன்னைக்கும் இருக்கிறது. புகாரி, முஸ்லிம், திருமதி, நசை, ஏராளமான ஹதீஸ் நூல்கள் இருக்கிறது. அந்த முகமது நபியுடைய வரலாறை படித்துவிட்டு அந்த நூல்கள்ல இருந்து முகமது நபி ஒரு கெட்ட வார்த்தையை பேசினார், காட்டுங்க. காட்டுங்க. நீங்க என்கிட்ட காட்டலாம், உங்கள்கிட்ட காட்டலாம், இன்றைக்கு இருக்கக்கூடிய எல்லா மனுஷனை நீங்க காட்டலாம். ஆனால் முகமது நபி இடத்துல ஒரு கெட்ட வார்த்தை பேசிவிட்டார், ஆபாசமான ஒரு வார்த்தை பேசினார், அசிங்கமான ஒரு வார்த்தை பேசினார். காட்டுங்களேன். எப்படிப்பட்ட ஒரு தூதர்! அந்த தூதரை முன்மாதிரியாக எடுக்காம இந்த சாக்கடைகளை, கழுசடைகளை, மோசமானவர்களை, சமுதாயத்தில் இன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய நோயாக இருக்கக்கூடிய இவர்களை நீ முன்மாதிரியா எடுக்கலாமா? இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் நீதி என்றால், நேர்மை என்றால் அவர்கள்தான். நீதிக்கும் நேர்மைக்கும் பேர் பெற்றவர்கள் முகமது நபி அவர்கள் தான். எந்த அளவுக்கு நீதி தெரியுமா? இன்றைக்கு உலகத்தில் உள்ள நீதியை பாருங்கள். ஒரு ஆளுங்கட்சியாக இருந்தால் அவர்கள் எதை செய்தாலும் நியாயம் என்பார்கள். எதிர்கட்சியாக இருந்தால் ஆளுங்கட்சி என்ன செய்தாலும் தப்பும்பார்கள். இதுதான் உலகம். இன்னைக்கு உள்ள அரசியலே அதுதான். சில பேர் சொல்லுவாங்க, அரசியலை படி அப்படிம்பாங்க. என்னதப்பா படிக்கணும்? அரசியலை என்ன படிக்கணும்? நமக்கு மேல உள்ள ஒருத்தனை எப்பண்டா காலை வாரி விடணும், இதுதான் அதான அரசியலா இருக்குது. பதவியை பிடிக்கணும் அப்படின்னா தவழ்ந்து போகணுமா, மண்டிட்டு போகணுமா, உருட்டுக்கிட்டே போகணுமா, எப்படி போகணும் சொல்லு. இதுதான் இன்னைக்கு உள்ள அரசியல். காக்கா பிடிச்சா அரசியல்ல மேலோடி போகலாம். பொய் பேசினால், பித்தலாட்டம் பண்ணினால், ஏமாற்றினால், வஞ்சகம் செய்தால், சூழ்ச்சி செய்தால் அவன் தான் பெரிய அரசியல்வாதி. அதானே சில பேர் நீங்க அரசியலை படிங்க. இந்த கேடுகட்ட படிப்பை படிச்சு நான் என்ன செய்ய போறேன்? இந்த கேடுகட்ட படிப்பை என்ன செய்யணும்? நான் உன்னை செய்தால் நல்லது, எதிர்கட்சி செய்தால் தீயது. இதுதான் பேசணும். இதுதான் அரசியல். நான் ஆளுங்கட்சியா இருப்பேன், நான் ஒரு திட்டத்தை கொண்டு வருவேன், அந்த திட்டத்தை நான் பாராட்டி பேசுவேன். அதே திட்டத்தை எதிர்கட்சியா இருக்கக்கூடியவர்கள் ஆளுங்கட்சியா வருகின்ற பொழுது அதே செய்தால் நான் எதிர்கட்சியில இருந்துகிட்டு அது சரியில்லைன்னு. இந்திய வரலாற்றில் நீங்க பாருங்க, என்னைக்காவது ஆளுங்கட்சி செய்யக்கூடியதை எதிர்கட்சி ஆதரிச்சிருக்குதா? எதிர்கட்சி செய்யக்கூடியதை ஆளுங்கட்சி என்னைக்காவது ஆதரிச்சிருக்குதா? வெளியில, உள்ளுக்குள்ள ரெண்டு பேரும் அப்படி இருப்பாங்க, அது வேற மேட்ரு, நான் அதை பேசல. உள்ளுக்குள்ள அது அப்படிம்பாங்க. இதுதான் அரசியல். ஆனா நேர்மை, அரசியல்ல நேர்மை, மக்களிடத்தில் நேர்மை அப்படி என்றால் முகமது நபி தான். அவங்கள பாருங்களேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு யூதர் வருகிறார். அந்த யூதர் வந்து சொல்கிறார், முகமது அவர்களே, உங்களை ஏற்றுக்கொண்ட இந்த முஸ்லிம் என்னை அடித்து விட்டார். ரசூலுல்லாஹ் இந்த வழக்கை அந்த யூதர் தான் கொண்டு வருகிறார். நபி அவர்கள், யார் அடித்தார்கள் அவரை கூட்டுவாங்கிறாங்க. அடித்தவர் முஸ்லிம், அடிப்பட்டவர், அடியை வாங்கினவர் ஒரு யூதர். இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழல்ல இப்படி ஒரு சம்பவம் நடந்தால் அரசியல்ல ஆளுங்கட்சியா இருக்கக்கூடியவர்கள் யாருக்கு சாதகமா நடப்பாங்க? இன்னைக்கு எப்படி நடக்குது? எல்லாரும் பேசுனாங்கல்ல, 42 பேர் இறந்துட்டாங்க, மத்தியில கொண்டு போய் லேசா சேர்ந்தாச்சுன்னா நீ புனிதம் மிக்க ஆளு அப்படின்னு அவங்க பட்டம் கொடுத்துருவாங்க. மாநிலத்தில் போய் நான் சேர்ந்தாச்சுன்னா மாநிலமும் நீ ரொம்ப சூப்பர் அப்படின்வாங்க. நான் எதிர்கட்சியா இருந்தேன்னு வைங்களேன், மத்திய மாநில அரசாங்கங்களை விமர்சித்து பேசக்கூடியவனா இருந்தான்னு வைங்களேன், வா 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 உன்னைத்தான் தேடினேன், நான் என்னங்க தப்பு பண்ண, நீ போகும்போது
லேசா இப்படி சரிக்கு போனியா, டான்ஸ் ஆடியா, அதனால உன் மேல வழக்கு அப்படின்பாங்க. நான் கொலையே பண்ணாலும் ஆளுங்கட்சியை பாராட்டி விட்டால் நான் வெளியே வந்துடலாம். நான் எவ்வளவு பெரிய ஏமாத்து பித்தலாட்டம் பண்ணாலும் ஆளுங்கட்சிக்கு ஜால்ரா அடித்து விட்டோம் என்றால் நான் நல்லபடியாக இருக்கலாம், ஜெயிலுக்கு போக தேவையில்லை, வழக்கு என்கிட்ட வராது. நான் ஆளுங்கட்சியை விமர்சனம் செய்து விட்டேன் என்றால் அது அவ்வளவுதான், உள்ள கடை. எத்தனை பேர் இன்னைக்கு உள்ள கிடக்குறாங்க? யதார்த்தம் தானே. இன்னைக்கு நீதி என்பது இப்படித்தானே இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதரை பாருங்கள். யூதர் வந்து சொல்கிறார், நபி அவர்கள் அன்னைக்கு ஆளுங்கட்சி, அவர்கள் ஆளுங்கட்சியில இல்ல, முஸ்லிம்கள் ஆண்டு கொண்டே இருக்கிறார்கள். அவர் வந்து யூதர் வந்து ரசூலுல்லாஹ்ட்ட சொல்றாங்க, உங்களுடைய தோழர் இந்த முஸ்லிம் என்னை அடித்து விட்டார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன பதில் என்ன? விசாரிச்சாங்க, எதுக்கு அடிச்ச? அல்லாஹ்வுடைய தூதர் விசாரிக்கிறாங்க, எதுக்கு அடிச்ச? இல்ல, உங்களை விட மூசா நபி சிறந்தவர் என்று அவர் பேசுகிறார், எனக்கு ஆத்திரம் வந்து விட்டது. இன்னைக்கு பாஷையில சொல்ல போனால் நீங்கள் எவ்வளவு பெரிய தலைவர், ஆளுங்கட்சியாக இருக்கிறீர்கள், பிரதமராக முதலமைச்சராக இருக்கிறீர்கள், உங்களை விமர்சனம் பண்ணுவதற்கு இந்த உலகத்தில் எவனுக்கா தகுதி இருக்கா அப்படின்னு கேட்பாங்கல்ல. அதே மாதிரி அன்னைக்கு கேட்டாங்க. அப்ப முகமது நபி அவர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, என்னை விட மூசா நபி தான் சிறந்தது. அந்த யூதர் சொன்னதுதான் நியாயம். யூதர் சொன்னதுதான் நியாயம். ஆளுங்கட்சி எதிர்கட்சி, பிடிக்கக்கூடியவன் பிடிக்காதவன், என்னை சார்ந்தவன் என்னை சாராதவன், இந்த அநியாய தீர்ப்பு நபியிடத்தில் என்னைக்காவது இருந்ததா? அவங்களுடைய வரலாறை நீங்கள் முழுமையாக படித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் இந்த அநியாயமாக நீதிக்கு எதிரான ஒரு நடைமுறை எங்காவது இருந்ததா? இல்லையே தோழர்களே. இந்த முகமது நபி நமக்கு முன்மாதிரி இல்லையா? இந்த முகமது நபி நமக்கு ஒரு அழகான முன்மாதிரியாக இல்லையா? யாரை எடுக்க போறீங்க? யாரை எடுக்க போறீங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஒழுக்கத்தை படித்து பாருங்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இன்னபிற நபி தோழியர்கள் அறிவிப்பாங்க. அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்குகிறான், நபியே, மூமினான பெண்கள் அல்லது மற்றவர்கள் இஸ்லாத்தை நோக்கி வருகிறார்கள் என்றால் அவர்களிடத்தில் நீங்கள் உடன்படிக்கை எடுங்கள், அவர்களை நீங்கள் ஃபம்தஹினூஹுன்ன சோதித்து பாருங்கள். ஏன்னா நிறைய பேர் இஸ்லாத்துக்கு வாரன்னு வருவாங்க, அதுல எதிரிகளும் உள்ள வந்துடக்கூடாதுல்ல. நானும் முஸ்லீம் அப்படின்னு உள்ள வந்து இங்க சதி செயலில் ஈடுபட்டு விடக்கூடாதுல்ல. அப்ப அல்லாஹ் குர்ஆன்ல இறக்குறான், நபியே, இப்படி மூமின்கள் வருவார்கள் என்றால், இஸ்லாத்தை நோக்கி வருகிறார்கள் என்றால் அவர்களை சோதிச்சு பாருங்க, அவங்கள்ட்ட உடன்படிக்கை எடுங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்துக்கு வரக்கூடிய அந்த ஆண்கள் இடத்துல உடன்படிக்கை எடுப்பாங்க, பெண்கள் இடத்துல உடன்படிக்கை எடுப்பாங்க. ஆண்கள் இடத்துல எப்படி உடன்படிக்கை எடுப்பாங்க தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு ஆளுடைய கையிலையும் தன்னுடைய கையை வைத்துக் கொண்டு உடன்படிக்கை எடுப்பார்கள். என்ன உடன்படிக்கை? அல்லாஹ் முஷ்ரிக்கு பில்லாஹ், நாங்கள் இனிமேல் ஒரு காலத்திலையும் அல்லாஹ்வுக்கு இணை வைக்க மாட்டோம், ஏக இறைவன் ஒருவரைத்தான் நாங்கள் வழிபாடு செய்வோம், வலா நஸ்ரி, நாங்கள் விபச்சாரம் செய்ய மாட்டோம், நாங்கள் கெட்ட செயலை செய்ய மாட்டோம். இப்படி ஒவ்வொன்றா சொல்லி ரசூலுல்லாஹ்ட்ட பையத் உடன்படிக்கை எடுத்து இஸ்லாத்துக்கு வருவாங்க. அதே போல பெண்கள் அவங்கள்ட்ட உடன்படிக்கை எடுக்கணும். எப்படி எடுப்பாங்க ரசூலுல்லாஹ்? சஹீஹ் புகாரிலே எடுத்து பாருங்கள். பெண்களிடத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் உடன்படிக்கை எடுப்பார்கள். ஆண்கள்ட்ட எடுத்தது மாதிரி கையும் வைத்துக் கொண்டு உடன்படிக்கை எடுக்க மாட்டாங்க, வாய் வார்த்தையில உடன்படிக்கை எடுப்பாங்க. பேச்சு வாயால பேசுவாங்க. நீ அல்லாஹ்வை ஏத்துக்கிட்டியா? இனிமேல் நீ விபச்சாரம் பண்ண மாட்டிய, இனிமேல் நீ வந்து அநியாயமாக எந்த காரியத்தையும் நடக்க மாட்டிய, வட்டி வாங்க கூடாது, சரியா? இப்படின்னு வாயால பேசி உடன்படிக்கை எடுப்பார்கள். அதோடு நிக்கிறது இல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க கையை தொட்டது கிடையாது. அந்நிய பெண்ணுடைய கையை நபி அவர்கள் தொட்டது கூட கிடையாது. ஆயிஷா அவங்க அறிவிப்பாங்க, மா மஸ்ஸத் யது ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதருடைய கையை அந்நிய பெண்ணுடைய கையில பட்டதே கிடையாது.
யாரப்பா உனக்கு முன்மாறி? சினிமாவுல கதாநாயகி அப்படியே கட்டி அணைத்துக் கொண்டு உருளுதான இவன் உனக்கு முன்மாறியா? அந்நிய பெண்ணுடைய கை கூட ரசூலா மேல படவில்லை என்று இருந்தார்களே, வாழ்ந்தார்களே உத்தம தூதர், அவர்கள் உனக்கு முன்மாறியா? யோசிச்சு பார்க்க வேண்டாமா? ஆனா இன்னைக்கு இந்த கூத்தாடிகள் சினிமாவில் மட்டும் அப்படி நடிக்கல, மேடைகளில் வந்து அந்நிய பெண்ணோடு முத்தமிடுகிறார்களே, கட்டி அணைக்கிறார்களே, கைகளை குலுக்கிக் கொள்கிறார்களே, என்னென்ன தீய விளையாட்டுகள் உண்டோ அத்தனையும் செய்கிறார்களே. இவர்கள் உங்களுக்கு முன்மாறியா? உடன்படிக்கை எடுக்கின்ற அந்த நேரத்தில் கூட, இறைவனுடைய உத்தரவை செயல்படுத்துகின்ற அந்த நேரத்தில் கூட நபி அவர்களுடைய கையை அந்நிய பெண்ணு மேல பட்டதில்லை என்ற வரலாறு இருக்கிறது. அந்த வரலாற்று நாயகன் முகமது நபி அவர்கள் உனக்கு முன்மாறியா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒழுக்க சீலர் என்றால் உலகத்தில் எவனுக்கும் அப்படி ஒரு பட்டத்தை கொடுக்க முடியாது, முகமது நபியை தவிர. நபிமார்கள் வாழ்ந்திருக்கிறார்கள், நமக்கு கூட அந்த பட்டத்தை சொல்ல முடியாது. ஏதாவது ஒரு நேரத்தில் அறிந்தோ அறியாமலோ அந்நிய பெண் மேல நம்முடைய கை பட்டு இருக்கலாம். ஆனா ரசூலுல்லாஹ்வுடைய கை, அவங்களுடைய மேனி எந்த பெண்ணு மேல படவில்லை என்றால் இந்த தூதர் உனக்கு முன்மாறி இல்லையாப்பா? இந்த தூதர் உனக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லித் தருகின்ற அற்புதமான வழிகாட்டி இல்லையா? அவங்களை பின்பற்றுங்கப்பா. அந்த முகமது நபியை பின்பற்று. அந்த முகமது நபியை முன்மாறியாக நீ எடுத்துக்கொள். உன்னுடைய ஹேர் ஸ்டைல் மாறும், உன்னுடைய ஆடையினுடைய ஸ்டைல் மாறும், உன்னுடைய பழக்க வழக்கத்தினுடைய ஸ்டைல் மாறும். பெற்றோர்களுக்கு நீ கொடுக்கக்கூடிய அந்த செயல்பாடுகள் எல்லாமே மாறி நிற்கும். இன்னைக்கு இளைஞர்களுடைய நிலை என்ன? அம்மா வாப்பா அத்தா அம்மா அதெல்லாம் அப்படி கிடக்கட்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த முன்மாறியை நீங்க எடுத்துப்ப, உன்னுடைய பெற்றோர்களை கண்ணில் வைத்து நீ ஒத்திக் கொள்வாய். பெற்றோர்கள் என்றால் சாதாரணமா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. உன்னை வளர்க்கிறதுக்காக, உன்னை சீராக செம்மையாக உன்னை ஆக்க வேண்டும் என்பதற்காக. என்னைக்காவது நீ நினைச்சு பார்த்திருப்பியா அவங்க பட்ட பாடு, அவங்க செய்கின்ற உழைப்பு? உனக்கு அதெல்லாம் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. மொபைல் போனும் அந்த பைக்கு தான் உன் கண்ணுக்கு தெரியுது. உனக்கு பைக் வாங்கி தருவதற்காக வேண்டி உன்னுடைய பெற்றோர்கள் அந்த வெயில்ல, பாலைவனத்து வெயில்ல, சுடு மணல்ல ஷூக்களை போட்டுக் கொண்டு காலில் புண்ணுகளை இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் வெந்து சாகுறானே, அந்த வேர்வையில வருகின்ற அந்த உழைப்புல வருகின்ற அதை வைத்துதான் நீ பைக்கில் பறக்கிற. தெரியுமா உனக்கு? அந்த அருமை உனக்கு புரிகிறதா? உன் பெற்றோரை மதிக்கணுமா? கண்ட கண்ட ஆட்களை முன்மாறியா எடுக்காத, முகமது நபியை முன்மாறியா எடு. அல்லாஹ்வுடைய தூதரை முன்மாறியாக எடு. இபாதத்து வரும், வணக்கங்கள் வரும், நல்ல மனிதராக நீ வாழ்வாய். உன்னுடைய மனைவிடத்தில், உன்னுடைய பிள்ளையிடத்தில், உன்னுடைய உறவுக்காரரிடத்தில், அத்தனை மனிதர்களிடத்திலையும் மனித நேயத்தோடு நீ வாழ்வாய். அதனால இந்த முன்மாறி கண்ட கண்ட ஆட்களை எடுப்பதை விட, கழுசடைகளை எடுப்பதை விட முன்மாறியாக திகழ்ந்த அந்த உத்தம தூதரை நாம் முன்மாறியாக எடுப்போம். எல்லா விஷயத்திலையும் ஒழுக்கம், நேர்மை, பண்பாடு, கலாச்சாரம், வணக்க வழிபாடுகள் அனைத்திற்கும் அந்த முகமது நபி அவர்கள் தான் முன்மாதிரி. மௌலூத் ஓதாமல் இருப்பதற்கும், தர்காவை இல்லாமல் ஆக்குவதற்கும், வரதட்சணை எதிர்த்து பேசுவதற்கும் அந்த தூதர் தான் முன்மாதிரி. எல்லா விஷயத்திற்கும் அந்த தூதரை நீங்க எடுங்க, அந்த தூதரை முன்மாதிரியாக நீங்க எடுங்க. ஒழுக்கம் தானாக வரும், பண்பாடுகள் தானாக வரும், அழகான கலாச்சாரங்கள் தானாக வரும். என்றைக்கு முகமது நபியை விட்டு விட்டோமோ, முன்மாறி இல்லாம எடுத்து விட்டோமோ, மற்ற எல்லா தீமைகளும் நம்மை பின்தொடரும். அதனால இந்த முன்மாறி முகமது நபியை நாம எடுப்போம். இந்த மாநாட்டில் இருந்து கலைந்து செல்கின்ற பொழுது அனைத்து பேருமே
எனக்கு முன்மாறி எந்த தனி மனுஷனும் கிடையாது, எந்த ஆலிமும் கிடையாது, எந்த இமாமும் கிடையாது, எந்த ஜமாத்தும் கிடையாது. முஹம்மது நபி அவர்கள் தான் எங்களுக்கு முன்மாறி அப்படின்னு கலைவோம். அதுதான் தேவை. அது போதும், வேற ஒண்ணு வேண்டாம். தௌஹீத் ஜமாத்தை நீங்கள் வளருங்கள், அது நாங்க சொல்லல. இறைவன் நாடினால் வளர்ப்பார், இறைவன் நாடினால் சாய்ப்பார். அது இறைவனுடைய கையில் இருக்கிறது. ஆனால் நம்முடைய மறுமை வாழ்வை பாழாயிடக் கூடாது, மறுமையிலே ஜெயிக்க வேண்டும். அதற்கு முன்மாறியாக முஹம்மது நபி எடுக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.